लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यदिराजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोगदस्तदितरानतृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏறாராலும் இளந்தலின் மேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கடமாமலை மேயாராமுதே அடியேர் கருளாயே. எல்லாம் வல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு 2685வது நாள் பாசுர பதிவேற்றம். நம்மாழ்வார் அருளிய திருவிருத்தம் என்கிற திருமொழியினுடைய 46வது பாசுரத்தை அனுபவிக்க இருக்கிறோம். இதிலே தலைவி தன்னுடைய நெஞ்சை தூது விடுகிற பாசுரம். பொதுவாக மேகத்தை தூது விடுவார்கள், மயிலை தூது விடுவார்கள், அன்னத்தை தூது விடுவார்கள். அதே போல் அகத்துறை இலக்கியங்களிலே நெஞ்சையே தூது விடுவதும் உண்டு. அப்படி பராங்குசநாயகியாகிய தலைவியானவள் தன்னுடைய நெஞ்சத்தை தூது அனுப்புகிறாள். தூது அனுப்பிய நெஞ்சம் திரும்ப வராததனால் இரக்கத்தோடு பாடுகிறாள். இப்படி தூது போன நீ அங்கேயே தங்கி இருக்கலாமா, இது நியாயமா என்பதாக கேள்வி கேட்கிறாள் பராங்குசநாயகி தன்னுடைய நெஞ்சத்தை பார்த்தே. அந்த வகையான பாசுரம் இந்த பாசுரம். 46வது பாசுரம். முதலிலே தனியன் கிடப்பியாச்சானருடைய தனியன். கருவிருத்த குழி நீத்த பின் காமக்கடுங்குழி வீழ்ந்து ஒரு விருத்தம் புக்கு உழல் உருவீர் உயிரின் பொருட்கட்கு ஒரு விருத்தம் புகுதாமல் குருகையோர்கோன் உரைத்த திருவிருத்தத்து ஓரடி கற்று இரீர் திருநாட்டகத்தே என்பதாகும். 46வது பாசுரம். மட நெஞ்சம் என்றும் தமது என்றும் ஓர் கருமம் கருதி விட நெஞ்சை உற்றார் விடவோ அமையும் அப்பொன் பெயரோன் தட நெஞ்சம் கீண்ட பிரானார் தமது அடிகீழ் விடப்போய் திடநெஞ்சமாய் எம்மை நீத்து இன்று தாரும் திரிகின்றதே. ஒருவர் ஒரு முக்கியமான காரியத்தை மனதிலே நினைத்து கொண்டு இந்த காரியத்தை செய்ய வல்லவர்கள் யார் என்று நினைத்து பார்க்கிறார். இந்த காரியத்தை செய்யக்கூடிய ஆற்றல் நம்மிடம் பவ்யமாகவும் நம்பிக்கைக்காகவும் இருப்பவர்கள் என்று யாரையாவது தேர்ந்தெடுத்தால் அது நமது மனதுதான் அதற்கு முதலிடமாகும். எனவே தன்னுடைய மனதை தூதாக ஒருவரை அனுப்பலாம் என்று அனுப்புகிறார். ஆனால் அப்படி அனுப்பலாமா என்றால் அனுப்பக்கூடாது என்று சொல்லுகிறார் இந்த பாசுரத்திலே ஆழ்வார். மனதை விட நம்பிக்கையானது எதுவும் இல்லை, அது ஆற்றல் மிக்கது, நமக்காக தூது செல்லக்கூடிய அருகதை உள்ளதுதான் என்றாலும் அதை நீ அனுப்பாதே என்று சொல்லிவிட்டு அதற்கு காரணத்தை சொல்கிறார். இப்படித்தான் நான் முன்பு நரசிம்மாவதாரம் எடுத்தார் அல்லவா, அப்போது இரணியனுடைய வலிய மார்பை தன்னுடைய நகங்களால் எளிதாக பிரிகூடாக போட்டானே பெருமான், அவனுடைய திருவடிக்கு சென்று என்னுடைய பிரிவாற்றாமையை அவனிடம் சொல்லு, அதனால் அவன் பிரிந்திருப்பதனால் நான் படுகிற துன்பத்தை எல்லாம் நீ எடுத்து சொல்லி நயமாக அவன் மனதை என் பக்கம் திருப்பு என்று என்னுடைய நெஞ்சை தூதாக அனுப்பி வைத்தேன். அது என்ன செய்தது தெரியுமா? அங்கே போனது தான் தன் நெஞ்சை திடமாக்கி கொண்டது. நான் தான் போன காரியத்தை மறந்ததோடு மட்டுமல்லாது தூது அனுப்பிய என்னையும் சுத்தமாக மறந்து போய்விட்டது. அது என்னிடம் திரும்பி வரவே இல்லை. அங்கேயே அவனையே பற்றி கொண்டு சௌக்கியமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது, எந்த குறையும் இல்லாமல் இருக்கிறது. இப்படி அது மகிழ்ச்சியாக இருப்பதை பார்த்தால் நான் என்ன செய்ய முடியும்? எனக்கு இந்த மனதானது துரோகம் செய்து விட்டதை ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு தான் உலகத்தாரே உங்களுக்கு சொல்கிறேன், தயவு செய்து உங்கள் நெஞ்சை தூதாக விடாதீர்கள். சென்ற பாசனத்திலே கேழல் என்று சொல்லி வராக அவதாரத்தை நினைவுபடுத்தினார். எங்கோ அண்டப்பிரதியில் ஒட்டி கொண்டிருந்த பூமி தேவியை எடுத்து வரும்போது என் மீது கருணை காட்டினான் என்றெல்லாம் சொல்லி
பூமி தேவியை கொண்டு வருகிற போது வேறு யாருமே அங்கே கிடையாது என்ற ஒரு கேள்வியும் எழுப்பி அதுக்கு பதிலாக பூமி தேவியை காப்பாற்றினால் என்ன, நம்மை காப்பாற்றினால் என்ன, பாகவதர் எல்லோரும் ஒன்றுதானே என்று உரைத்தார் பாசுரத்திலே. இப்போது அப்படித்தான் சொல்கிறார். நரசிம்ம அவதாரத்தை சொல்கிறார். பொன் பெயரோன் இரண்யகசுபு. இரண்யம் என்றால் வடமொழியிலே பொன் என்று பொருள். இரண்யகசுபு என்றால் பொன்னிறம் கொண்டவன். பொன் பெயரோன், பொன்னை பெயராக வைத்துக் கொண்டிருக்கிறவன் இரண்யகசுபு என்பதை சொல்லி அவனை கொன்ற பெருமானுடைய கருணையை பெற வேண்டும் என்று சொல்லி அனுப்பிய மனமானது அங்கேயே இருக்கிறது. எனவே உலகத்தாரே தயவு செய்து யாரும் உங்களுடைய மனதை தூதாக அனுப்பாதீர்கள் என்று சொல்லுகிறார். மேகம், கிளி, வண்டு, அன்னப்பறவை, தோழி முதலியோரை தூதுவிடுதல் இயல்பு, மரபும் கூட. எனினும் எல்லா இலக்கியங்களும் தங்கள் தலைவி தன் நெஞ்சை தூது விடுவதாகவே பேசுகின்றன என்பதும் இங்கே நாம் கருதத்தக்கதுதான். அடிகீழ் என்பது ஒரு உபசாரமான வார்த்தை. எம்பெருமானிடம் சென்று அவன் அடிக்கீழ் இருந்து என்னை பற்றி சொல் என்று சொல்லுகிறார். இங்கே ஆழ்வார் தாரும் என்கிற ஒரு புது சொல்லை பயன்படுத்துகிறார். தாரும் திரிகின்றதே என்று ஒரு புது சொல்லை பயன்படுத்துகிறார். பொதுவாக இன்றைய வரைக்கும் என்பதை தெரிவிக்க இதுகாரும் என்றுதான் சொல்லுவார்கள். ஆனால் ஆழ்வார் தான் தாரும் என்கிற சொல்லை பயன்படுத்தியிருப்பதற்கு தன்னையும் தாரும் துணையையும் வரையும் பிரமாணமும் மாத்திரையும் மட்டும் அளவிலே பெயர் என்று அறைந்தனர் புலவர் என்று பிங்கள நிகண்டை மேற்கோளாக காட்டுகிறாராம் பிரதிவாதி பயங்கரம் அனங்காச்சாரியார் சுவாமிகள் என்று பள்ளத்தூராருடைய உரை. தன்னையும் தாரும் துணையும் வரையும் பிரமாணமும் மாத்திரையும் மட்டும் அளவில் பெயர் என்று அறைந்தனர் புலவர் என்று நிகண்டு என்றால் இலக்கண புத்தகம் பிங்களம் என்கிற இலக்கண புத்தகத்திலே இது குறிப்பிருப்பதாக சொல்லி, மனதை யாரும் மனதை தூது விடாதீர்கள், தூது விட்டால் அது இறைவனிடம் சென்று அங்கேயே சௌக்கியமாக இருந்துவிட்டு நம்மை மறந்துவிடும், தான் அந்த காரியத்தை மறந்துவிடும் என்று சொன்ன பாசுரம். தலைவி தன்னுடைய நெஞ்சமானது மனதானது பரிமாரிடம் போய் தங்கிவிட்டு வராமல் இருப்பதற்கு துக்கப்பட்டு இப்படி செய்யலாமா மனதே என்று மனதை பார்த்து இறங்கி கூறிய பாசுரம் இந்த பாசுரம். மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை சேவிப்போம். மட நெஞ்சம் என்றும் தமது என்றும் ஒரு கருமம் கருதி விட நெஞ்சை உற்றார் விடவோ அமையும் அப்பொன் பெயரோன் தடநெஞ்சம் கீண்ட பிரானார் தமது அடிக்கீழ் விடப்போய் திடநெஞ்சம் ஆய் எம்மை நீத்து இன்று தாரும் திரிகின்றதே. காயன வாச்சா மனசேந்திரியர்வா உத்யாப்தனாவா பிரகதேந்து சுபாவாது கரோமி எந்தது சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணாயேதி சமர்ப்பயாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகல விதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத் செயல்பிருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தருள்வாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் திருநாமம் கண்ணா 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 என்று என் நாவில் வருவதற்கு அருள்வாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா.